شما إسرائيل أدوناي إلهينو أدوناي حاد أدوناي கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஷலோம், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இந்த நாளிலும் கிருபையாக அவருடைய சமூகத்தில் வந்து அமரும்படியான ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். அருமையானவர்களே, நம்ம கடந்து வந்த பாதைகள், நம்ம கடந்து வந்த எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு ஒரு காரியத்தை நமக்கு வலியுறுத்தி சொல்லுது. இதுவரைக்கும் நம்ம கடந்து வந்தது நம்முடைய பலத்தினால் அல்ல. இனி நம்ம கடந்து போகிற பாதைகளிலும் நம்முடைய பலத்தினால கடந்து போக முடியாது. அப்ப எப்படி நம்ம கடந்து வந்தோமோ எதனால? இனி நம்ம கடக்க போறது எதனால? அவருடைய அழைப்பு, அவருடைய அன்பு, அவருடைய கிருபை. ஆண்டவர் உங்க மேல என் மேலையும் வச்சு அவருடைய அளவில்லாத அவருடைய இரக்கம், அதை உணர்ந்தவர்களாக உங்க அழைப்பு இருந்ததுனால அப்பா நாங்கள் அழிந்து போகல ஆண்டவரே, எல்லாம் அர்ப்பணித்தவர்களாக இந்த பாடலாம் அப்படியே நம்ம பாடி நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். கர்த்தருடைய கரங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தவர்களாக உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்புக்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்புக்கு நிகரே இல்லை. இயேசுவின் அன்புக்கு நிகரே இல்லை. இத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் உம் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண்பழிகள் என் மேல் விழுதும் உம் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் உம் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண்பழிகள் என் மேல் விழுதும் உம் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. என் எஜமானரே, எஜமானரே, என்னை அழைத்த எஜமானரே, என் எஜமானரே, என் எஜமானரே, என்றும் நடத்தும் எஜமானரே. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்புக்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்புக்கு நிகரே இல்லை. இயேசுவின் அன்புக்கு நிகரே இல்லை. மனிதன் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. மனிதன் அடைத்த கதவுகள்
ஆதாரமே என் ஆதரவே அழைத்த அழைப்பின் காரணரே உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன் உங்க அன்புக்கு நிகரே இல்ல உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன் உங்க அன்புக்கு நிகரே இல்ல இயேசுவின் அன்புக்கு நிகரே இல்ல அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர் என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர் என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தொடரச் செய்பவர் நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதியுள்ளவர் அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர் என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர் என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தொடரச் செய்பவர் நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதியுள்ளவர் உம்மை நம்பிடுவேன் உம்மை பின்தொடர்வேன் இறுதி வரை உம்மை சேவிப்பேன் உம்மை நம்பிடுவேன் உம்மை பின்தொடர்வேன் இறுதி வரை உம்மை சேவிப்பேன் உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன் உங்க அன்புக்கு நிகரே இல்ல இயேசுவின் கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன் உங்க அன்புக்கு நிகரே இல்ல இயேசுவின் அன்புக்கு நிகரே இல்ல கைகளை உயர்த்தி என் எஜமானனே எஜமானனே என்னை அழைத்த எஜமானனே உம்மை நம்பிடுவேன் உம்மை பின்தொடர்வேன் இறுதி வரை உம்மை சேவிப்பேன். ஆமென் ஆமென். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவரை குறித்ததான காரியங்களை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் அவ்வப்போது சில தடுமாற்றங்கள் சில சறுக்கல்கள் வரும்போது நாம் குற்ற உணர்வுக்குள் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம அப்படிலாம் நம்ம சறுக்குவோன்னு அவருக்கு தெரியும். தெரிஞ்சுதான் அந்த சறுக்கிற நேரங்களில் நம்மை தாங்குவதற்கு தம்முடைய கிருபையை நமக்கு தருகிறார். அது மட்டும் இல்லை, நம்மை பரிசுத்தமாக்குகிற அந்த பொறுப்பை அவரே எடுத்துக்கொள்கிறார். வாசிக்கலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 20ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிப்போமாக. லேவியராகமத்தின் புஸ்தகம் வைக்ரா 20ஆம் அதிகாரம் 8வது வசனம். என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். Urshemertem et hukai ve ozitem otam aniyakava me kadishkem அப்படின்னு இந்த வசனம் எபிரேய மொழியில இருக்கு. aniyakava me kadishkem, நான் கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குகிறவர் என்று நம்ம படிக்கிறோம். அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்குகிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார்.
நம்ம சொந்த பலத்தில் அது முடியாது, நம்ம பரிசுத்தமாக வாழ முடியாதுங்கிறத அறிந்துதான் அந்த பொறுப்பை அவரே எடுத்துக்கொள்கிறார். நான் உங்களை பரிசுத்தமாக்குவேன், நான் உங்களை பரிசுத்தமாக்குவேன். உங்க வேலை நீங்க ஒப்பு கொடுத்தா போதும், நான் உங்களை பரிசுத்தமாக்குவேன் என்று சொல்லுகிறார். இங்க இந்த அந்நிய கவாமை கட்டீஷ்கம், நான் கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குகிறவர் அப்படிங்கிற அந்த வார்த்தையில அந்த எபிரேய எழுத்துக்கள்ல பார்த்தா 13 எழுத்துக்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த 13 எழுத்துக்களும் யாத்திராகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 6-7 சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய 13 விதமான தன்மைகளை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. அதுல 9 தன்மைகளை நம்ம படிச்சிட்டோம். இன்றைக்கு நாம் 10வது தன்மைக்கு நேராக அவருடைய 10வது தன்மையை நம்ம கவனிக்க போகிறோம். யாத்திராகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 6-7 இந்த வசனங்களை வாசிக்கலாம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 6-7 வசனங்கள். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற பொழுது அவர் கர்த்தர் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். நம்முடைய ஆண்டவர் இங்கே மோசேக்கு முன்பாக 13 விதமான தன்மைகளை உடையவராக அங்கே காணப்படுகிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார். எபிரேய மொழியில அந்த குறிக்கப்பட்ட அந்த பகுதி வரைக்கும் வாசிக்கிறேன். வயாவோர் யகவா அல்பனாவ் வயிக்ரா யகவா யகவா எல் ரஹூம் வே ஹனூன் எரேக் அப்பாயிம் வே ராவ் ஹெசட் வே யமட் நோசேர் ஹெசட் லா அலேஃபிம் நோசே அவோன் வா ஃபெஷா வே ஹட்டா. அதாவது அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். இங்க அவோன் அப்படிங்கிற வார்த்தை அக்கிரமத்தை குறிக்கிற வார்த்தை, அவோன். அடுத்தது ஹட்டா அப்படிங்கிற வார்த்தை பாவத்தை குறிக்கிற வார்த்தை. இந்த 2 வார்த்தையுமே இங்க இருக்கு. அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னிக்கிற ஒரு ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கே ஆண்டவருடைய மன்னிக்கிற தன்மை இங்கே வெளிப்படுகிறது. நம்முடைய ஆண்டவர் உங்களை என்னையும் மன்னிக்கிற ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்கிறோம். இதிலிருந்து நம்ம ஒரு சில முக்கியமான குறிப்புகளை நம்ம படிக்கணும். ஒரு 5 கருத்துக்களை நான் உங்கள் மத்தியில் சொல்லும்படியாக விரும்புகிறேன். நம்பர் 1, அக்கிரமம் என்பதின் அர்த்தம். அக்கிரமம்னா என்னன்னு நமக்கு தெரியணும். 2வது, பாவம் என்பதன் அர்த்தம். அக்கிரமம் வேறு, பாவம் வேறு. இந்த 2ஐயும் நம்ம விளங்கிக் கொள்ளணும். 3வது, ஆண்டவருடைய மன்னிக்கும் தன்மை, கர்த்தருடைய மன்னிக்கும் தன்மை. 4வது, ஆண்டவருடைய மன்னிப்பினால் உண்டாகிற அடுத்தடுத்த விளைவுகள். கடைசியா, மன்னிப்பை பெற்றவர்களின் மகிமையான முடிவு. இந்த 5 கருத்துக்களையும் உங்களுக்கு நான் சொல்லும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக.
முதலாவது, அக்கிரமம் என்பதனுடைய அர்த்தம். எபிரேய மொழியில இந்த அக்கிரமம் என்பதற்கு அவோன் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆயின் வாவ் நுன் சோஃபித், அவோன். இந்த அக்கிரமம் அப்படின்னு சொன்னா தன்னுடைய சுய வழியில் நடப்பது. வாக் இன் ஹிஸ் ஓன் வேஸ். அவனவன் தன்னுடைய சொந்த வழியில் நடப்பதுக்கு பேர் தான் அக்கிரமம். பிரதர் சிஸ்டர், அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் தேவனுடைய வழிகளில் நடக்காமல், தேவனுடைய வழி இதுதான் அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம சொந்த வழிகளில் நம்ம நடப்போமானால் நம்ம யார் அப்படின்னா அக்கிரமக்காரர்கள். கர்த்தர் ஒரு வழியை காட்டியிருக்காரு. உன்னுடைய ட்ராக் இதுதான், நீ போக வேண்டிய ட்ராக் இந்த ட்ராக் தான், இதுல தான் நீ போகணும். பக்கத்து ட்ராக்கை பார்க்காத, இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் பார்க்காத, உனக்கு நான் வச்சிருக்கிற வழியில போன்னு கர்த்தர் ஒரு வழியை நமக்கு காமிச்சிருக்கார், ஒரு ட்ராக்கை நமக்கு காமிச்சிருக்கார். அதை விட்டுட்டு வேற பக்கமா நம்ம டைவர்ட் ஆகி நம்முடைய சொந்த வழியில் நம்ம போவோமானால் அதுக்கு பேர் தான் அக்கிரமம். ஏசாயா புஸ்தகத்தில் 53ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 53 6ஆம் வசனம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல் வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்முடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழ பண்ணினார். அர்த்தம் என்னன்னா, அவனவன் தன் தன் வழியிலே போன அந்த அக்கிரமத்தை அவர் மேல விழ பண்ணினாராம். பிரதர் சிஸ்டர், அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்கென்று ஒரு வழியை நியமித்து வைத்திருக்கிறார். நமக்குன்னு ஒரு ட்ராக் இருக்கு, எனக்கு ஒரு ட்ராக் இருக்கு, உங்களுக்கு ஒரு ட்ராக் இருக்கு. இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு வழியை வகுத்து நியமித்து வச்சிருக்காரு. அந்த வழியை விட்டுட்டு சொந்த வழியில நடக்க முயற்சி செய்து, இந்த வழியில கொஞ்சம் இது பார்க்கறதுக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற வழி எப்பயுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, அவ்வளவு கவர்ச்சிகரமா தெரியாது, லுக்கா இருக்காது. நீங்க ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து பார்த்தா என்ன தெரியும்? மேல அப்படி கரு 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 கருன்னு தகசு தோல் தான் மேல தெரியும். அது பார்க்கறதுக்கு அப்படி பிளாக்கா இருக்கும், மேல பார்க்கறதுக்கு அதான் தெரியும். கொஞ்சம் கிட்ட பார்த்தா ஒரே ரத்தமா தெரியும். வெட்டுறதும் குத்துறதும் தோலை உரிக்கிறதும், ஆட்டை மாட்டை கொண்டு தோலை உரிக்கிறது வெட்டுறது தான் தெரியும். ஆனா உள்ள போக 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 தான் அங்கே பொன் குத்து விளக்கு, மேஜை, அதையெல்லாம் தாண்டி அந்த மகாபரிசலத்துக்குள்ள போகும்போது பார்த்தா அழகான கேருபீன்கள் நிற்கும். அழகான கேருபீன்கள் நிற்கும். அங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த ஸ்கிரீன் எல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். ஆகவே அருமையானவர்களே, வெளியிருந்து தேவன் நமக்கு நியமித்திருக்கிற வழியை பார்த்தா அவ்வளவு கவர்ச்சிகரமா இருக்காது. ஐயோ, இது எப்படி முடியுமோ, இது எப்படி போகுமோ, இது என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த வழியில நம்ம போறதுக்கு நம்ம கால் வைக்கும் போது கர்த்தர் நம்மளை கொண்டு போவார், உள்ள அப்படியே கொண்டு போவார். போக 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 அதனுடைய மேன்மை நமக்கு தெரியும், அதனுடைய அழகு நமக்கு தெரியும், அதனுடைய மகிமை நமக்கு புரியும். ஆனா இந்த சொந்த வழி இருக்கு பாருங்க, அது பார்க்கிறதுக்கு லுக்கா இருக்கும், பார்க்கிறதுக்கு லுக்கா இருக்கும். ஆனா உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் அதுல இருக்கிற குழப்பங்களும் இருளும், அதுல காணப்படுகிற நஷ்டங்களும் கடைசியில் நம்மளை நரகத்துக்கு நேராகவே கொண்டு போய்விடும். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சொந்த வழியிலே போய் 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 போய்
இப்படி கொண்டு போயிடும். அப்போ அக்கிரமம்னா என்ன? தேவன் நியமித்த வழியை விட்டுட்டு சொந்த வழியில் நடப்பதுக்கு பேர் தான் அக்கிரமம். இந்த அக்கிரமத்தையும் ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிறாராம். அதை நம்ம உணர்ந்து, ஐயா இவ்வளவு காலமா என் சொந்த வழியில் நடந்துட்டேன் ஐயா, இனிமேலாவது நான் உங்க வழியில நடக்கிறதுக்கு நான் வரேன்ப்பா அப்படின்னு அர்ப்பணிக்கும் போது, ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவரை பார்த்து சொல்லும் போது, தனித்து செல்ல முடியவில்லை தவித்து நிற்கும் பாவினான், தனித்து செல்ல முடியவில்லை தவித்து நிற்கும் பாவினான், நடக்க சொல்லி தாரும் இயேசுவா இயேசுவா, 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 தனித்து செல்ல முடியவில்லை தவித்து நிற்கும் பாவினான், தனித்து செல்ல முடியவில்லை தவித்து நிற்கும் பாவினான், நடக்க சொல்லி தாரும் இயேசுவா இயேசுவா, நடக்க சொல்லி தாரும் இயேசுவா இயேசுவா. ஆண்டவர் அப்படி சொல்லும்போது நம்ம நடந்த அந்த சொந்த வழி நடந்த பாருங்க, அந்த அக்கிரமத்தை மன்னித்து நம்மை அவருடைய வழியில நம்மை நடக்க பண்ணுவார். ஒருவேளை இந்த நாள் வரைக்கும், இந்த செய்தியை கேட்கிற வரைக்கும், ஒருவேளை நீங்க உங்களுக்கு விருப்பமான வழியில சொந்த வழியில நீங்க போயிருக்கலாம் பிரதர், போயிருக்கலாம் சிஸ்டர், ஆனா உங்களை கர்த்தர் கைவிடல, உங்களை ஆண்டவர் உங்களை மறக்கல, உங்களை திரும்பவும் அவருடைய வழியில கொண்டு வர அவர் விரும்புறாரு, ஆகவே உங்களோட பேசுறாரு, வந்துருங்க. அது எப்பேற்பட்ட காம்ப்ளிகேட்டடா கிரிட்டிக்கலா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் காலில் வந்து விழுந்துருங்க, அவருக்கு முன்னாடி வந்து நின்றுங்க, அவர் கையில விழுந்துருங்க பிரதர், அவர் கையில விழுந்துருங்க சிஸ்டர், அவர் கைவிட மாட்டார். உங்களை அடிச்சா கூட இரக்கமா தான் அடிப்பாரு, அழிக்கிற மாதிரி அடிச்சிட மாட்டாரு. நம்மை மன்னிக்கிற, நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிற ஒரு நல்ல தெய்வம் நமக்கு இருக்கிறார். ரெண்டாவது, பாவம் அப்படின்னு அங்க போட்டிருக்கு. ஆண்டவர் அக்கிரமத்தை மட்டும் இல்ல, பாவத்தையும் மன்னிக்கிறாராம். அந்த வசனத்தை வாசிங்க திரும்பமாக. அந்த யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை திரும்பமாக வாசிக்கும் போது, வாசிங்க 7ஆம் வசனம், யாத்திராகமம் 34 அதனுடைய 7வது வசனம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். அக்கிரமங்கிறது நம்ம சொந்த வழியில நம்ம நடக்கிறோம் பாருங்க, அதான் அக்கிரமம். அடுத்தது இந்த மீறுதல், பாவம் அப்படின்னு சொல்லும்போது என்ன? மீறுதலும் பாவமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுதான். பாவம், ஹட்டா அப்படிங்கிற வார்த்தை அங்க போடப்பட்டிருக்கு. இந்த ஹட்டா அப்படின்னா மிஸ் த மார்க், அதாவது தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற எல்லைக்குறியை, எல்லையை தவற விடுவதுன்னு அர்த்தம். நம்ம அடையணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு லக்க வச்சிருக்கார், ஒரு எல்லையை வச்சிருக்கார். அந்த எல்லையை தவற விடுவதுக்கு பேர் தான் பாவம், மிஸ் த மார்க். அம்பை எய்யும் போது கரெக்டா அந்த குறி வச்சு அந்த குறி தவறாம அந்த அம்பை எய்யணும். அப்படி அந்த குறி தவறுது பாருங்க, அதுக்கு பேர் தான் பாவம். அப்போ ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற இந்த லக்கை அடைவதில் அதை விட்டு நம்ம டைவர்ட் ஆகக்கூடாது, மிஸ் ஆகக்கூடாது, அதை விட்டு நம்ம பின்வாங்கக்கூடாது. பாவம். 1 யோவான்ல போட்டிருக்கோம், பிரமாணத்தை மீறுவதே பாவம். நான் நினைக்கிறேன் 1 யோவான் அதனுடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய 4-5 வசனமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை படிக்கும்போது 1 யோவான் 3ஆம் அதிகாரம். செய்கிற எவனும்
நியாய பிரமாணத்தை மீறுகிறான். நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். பிரமாணத்தை மீறுவதே பாவம். 3 அதிகாரம் 4 வசனம். 1 யோவான் 3 அதிகாரம் 4 வசனத்தில் சொல்லியிருக்கு. பிரமாணத்தை மீறுவதே பாவம், ஹட்டா. ஆகவே இந்த ஹட்டா மீறுதல் செய்வது அல்லது தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த லக்கை தவற விடுவது, இந்த ஒரு அனுபவத்துக்கு நேராக நம்மை விட்டுவிடக்கூடாது. இப்போ என்னன்னா, இதையும் நம்ம உணர்ந்து தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் கிருபையாக இதையும் மன்னிக்கிறார். அதான் 1 யோவான் 1 அதிகாரம் அதனுடைய 7, 8, 9 இந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும்போது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குமா? ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் யெஷுவா, அவருடைய ரத்தம், விலை மதிக்க முடியாத அந்த ரத்தம் உங்களை என்னையும் சுத்திகரிப்பதற்கு, அவர் அந்த ரத்தத்தினால உங்களை என்னை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நம்ம அதை மறைக்காமல் நம்ம அதை அறிக்கை செய்யணும். மறைக்காமல் நாம் அதை அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் நமக்காக என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்முடைய எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீதி உள்ளவராக இருக்கிறார். பிரதர், சிஸ்டர், கடந்த கால வாழ்க்கையில் அநேக தடுமாற்றங்கள் வந்திருக்கா? இன்னும் உங்களை ஆண்டவர் விட்டு கொடுக்கல. பிரதர், சிஸ்டர், இன்னும் உங்களை ஆண்டவர் விட்டு கொடுக்கல. இன்னும் உங்களுக்காக அவர் காத்திருக்கிறார். உங்களை அவர் தேடி வந்து கொண்டே இருக்கிறார். உங்க பின்னாடியே வந்துகிட்டு இருக்காரு. உங்க பின்னாடி துரத்தி வந்துகிட்டு இருக்காரு. உங்களை பார்த்து கேட்கிறார், என் பிள்ளையே, நீ என்னை நேசிக்கிறியா? நீ எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல, என்னிடத்துல வா, இருக்கிற வண்ணமா வா, அறிக்கை செய். உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆகவேதான் நம்ம பாடுகிறோம், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், பாவம் செய்த போது கூட நம்மளை விட மாட்டாருங்க. உணர்ந்தவர்களாக என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசனே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையாய் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையாய் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசனே. என்னை விட்டு கொடுக்காதவர், ஹல்லேலூயா, நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசனே. மன்னிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். சரி, இப்போ 3வது குறிப்புக்கு நம்ம கடந்து போகலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கர்த்தருடைய மன்னிப்பு. அவர் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல் எல்லாம் மன்னிக்கிறார். இந்த மன்னிப்பு என்கிற இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை.
நம்ம ஆண்டவர் ஏதோ நான் உன்னை மன்னிக்கிறேன், ஓகே போப்பா போப்பா மன்னிச்சிட்டம்பா, மன்னிச்சிட்டம்பா அப்படி சொல்லிட்டு போறது இல்லை. அப்படி போகிறவர் கிடையாது. ஆண்டவர் மன்னிக்கிறார் என்றால் அதை அவர் கிரியையில காட்டுவார். பொதுவா இந்த மன்னிப்புங்கிறது என்னன்னா, ஒருத்தரை அவங்களுடைய அந்த கடன்பட்ட நிலைமையிலிருந்து அவங்களை விடுவிப்பதுக்கு பேர் தான் மன்னிப்பு. ஒரு கடன்பட்ட ஒருத்தரை அவங்க கடனெல்லாம் கேன்சல் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற விடுதலைக்கு பேர் தான் மன்னிப்பு. இப்போ நம்மெல்லாம் பாவம் செய்து கடன்காரனா இருக்கிறோம். நம்மளை ஆண்டவர் விடுவித்து அந்த கடனெல்லாம் கேன்சல் பண்ணி நம்மளை விடுவித்திருக்கிறார். அப்போ மன்னிக்கிறவர், பாவத்தையும் அக்கிரமத்தையும் மீறுதல் எல்லாம் மன்னிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவருடைய 10வது தன்மை இது. உங்களை என்னையும் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் யார் அப்படின்னா மன்னிக்கிறவர். புதிய ஏற்பாட்டினுடைய மிகப்பெரிய சத்தியம் இந்த மன்னிப்பு. கிறிஸ்தவத்தினுடைய ஃபண்டமெண்டல் அஸ்திவாரம் இந்த மன்னிப்பு. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாவற்றை விட கிறிஸ்தவத்தை அவுட்ஸ்டாண்டிங்காக காட்டுகிற ஒரு முக்கியமான குணம் இந்த மன்னிப்பு. நாங்கெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே இந்த கிறிஸ்தவத்தின் பால் கவர்ந்து இழுக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த ஒரு முக்கியமான தன்மை இந்த மன்னிப்பு. ஏன்னா வேற எங்கேயும் வலியுறுத்தப்படாத அளவுக்கு நம்முடைய கிறிஸ்தவத்திலே நம்ம ஆராதிக்கிற நம்முடைய கிறிஸ்து யெஷுவா அதை வலியுறுத்தி சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி இந்த மன்னிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு சுபாவம். இப்ப இங்க மன்னிப்புங்கிற வார்த்தை போட்டிருக்கு. இந்த மன்னிப்புக்கான எபிரேய வார்த்தை ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை. கர்த்தர் மன்னிக்கிறார். இந்த மன்னிப்புக்கு எபிரேய மொழியில நோசே அப்படிங்கிற வார்த்தை போடப்பட்டிருக்கு. நோசே, நோசே. இந்த நோசே அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா 3 எழுத்துக்கள் இருக்கும். நுன், சின், அலைஃப். நுன், சின், அலைஃப் 3 எழுத்துக்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் ஒரு மனிதனை மன்னிக்கிறார். நான் உன்னை மன்னிக்கிறேன்ப்பா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். ஒருத்தன் அக்கிரமம் பாவம் இதில் எதிலோ ஒன்றில் அகப்பட்டுட்டவனா இருக்கான். இப்போ அவன் தன்னுடைய நிலைமையை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். ஐயா என்னை மன்னிச்சிருங்க, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு அவர் காலில் விழுகிறான். கர்த்தர் சொல்ல, நான் மன்னிச்சிட்டேன்ப்பா, உன்னை நான் மன்னிச்சிட்டேன். நம்முடைய ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அவர் மன்னிக்கிறது மட்டும் இல்லை, மன்னித்து மறக்கிறவர். அவர் மன்னிச்சிட்டேன்னு சொன்ன காரியத்தை அவர் திரும்ப அதை தோண்டி எடுக்க மாட்டார். அவர் மன்னிக்கிறவர். அப்ப ஆண்டவர் மன்னித்து விட்டார் அப்படின்னா ஓகே ஓகே போப்பா, உன்னை மன்னிச்சிட்டப்பா, ஓகே போயிட்டு போப்பா அப்படி சொல்லிட்டு போறவர் இல்லை. என்ன செய்கிறார்? இந்த 3 எழுத்துக்களும் இந்த மன்னிப்பினுடைய அழகான படத்தை நமக்கு காண்பித்து கொடுக்குது. நுன், சின், அலைஃப், நோசே. இந்த நுண் அப்படிங்கிற இந்த வார்த்தை விதைத்தல் என்கிற அர்த்தத்தை உடையது. ஆண்டவர் உங்களை என்னையும் மன்னிக்கிறார், மன்னிச்சிட்டாரு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா நமக்குள்ளாக நிறைய வசனங்களை கர்த்தர் விதைக்க ஆரம்பிப்பார். உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் ஆண்டவர் வசனத்தை விதைப்பார். அதுதான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் மன்னித்திருக்கிறார் என்பதற்கான அடையாளம். நமக்குள்ள அவருடைய வார்த்தைகளை கர்த்தர் விதைப்பார். வார்த்தையை விதைப்பார், வார்த்தையை விதைப்பார். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 1 20வது வசனம் வரைக்கும் விதைக்கிறோடைய ஓமையை பற்றி சொல்லி இருக்கிறது அல்லவா? இந்த விதைக்கிற அனுபவம் ஆண்டவர் யாரை மன்னிக்கிறாரோ அந்த மன்னிச்சவங்களுடைய வாழ்க்கையில அந்த விதைத்தல் என்கிற அனுபவம் அங்கே உண்டாகிறது. விதைக்கிறது.
தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் நமக்குள்ள விதைத்து கொண்டே இருப்பார். அந்த தேவனுடைய வார்த்தை விதைக்கப்பட 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 நமக்குள்ள விசுவாசம் பெருகிக்கொண்டே இருக்கும். நிறைய வசனங்களை கேட்க வைப்பாரு. அந்த வசனங்களை கேட்க வச்சு அந்த வசனங்களை கேட்க 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 நமக்குள்ள இருதயத்தில் பெரிய விசுவாசம் வந்துகிட்டே இருக்கும். ரோமர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய அங்க படிக்கும்போது பவுல் அங்க கேட்கிறார், ஒருவன் கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பான்? இப்ப விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று தெளிவாக பேசுகிறார். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று படிக்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அவருடைய வார்த்தையை விதைக்கிறார். வார்த்தையை விதைத்து விதைத்து நமக்குள்ள விசுவாசத்தை பெருக பண்ணி கொண்டே இருப்பார். பிரதர், உங்களை என்னையும் கர்த்தர் மன்னிக்கிறார். சிஸ்டர், உங்களை என்னையும் ஆண்டவர் மன்னிச்சிட்டார்னா கண்டிப்பாக இது நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். நம்மளை ஆண்டவர் மன்னிக்கிறாருங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் இதுதான். வார்த்தையை விதைச்சிக்கிட்டே இருப்பாரு, நமக்குள்ள விசுவாசம் பெருகிக்கிட்டே இருக்கும். நிறைய செய்திகளை கேட்க வைப்பாரு, நல்ல நல்ல வார்த்தைகளை கேட்க வைப்பாரு, நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். மனுஷங்க சொல்ற மாதிரி பாப்பா நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்படி போறது இல்லை. அப்படி இல்லை. கர்த்தர் மன்னித்தால் நமக்குள்ள வார்த்தையை விதைப்பார், விசுவாசத்தை பெருக பண்ணி கொண்டே இருப்பார். இரண்டாவது, சின் அப்படிங்கிறதான வார்த்தை, அந்த எழுத்தை நம்ம பார்க்கிறோம். சின் சின் அப்படின்னா அதுக்கு நிறைய அர்த்தங்கள்ல ஒரு அர்த்தம் சுகவாழ்வு. கர்த்தர் உங்களை என்னையும் மன்னிக்கிறதுனுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளம் அவருடைய வார்த்தையை விதைப்பது மட்டுமல்ல, நமக்கு சுக வாழ்வை கட்டளையிடுவார். சுக வாழ்வை கட்டளையிடுவார். நான் உன்னை மன்னிச்சிட்டேன், ஆனா உனக்கு எனக்கு எந்த பேச்சு இல்லை, ஓகே உனக்கு தண்டனை கிடையாது, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் போ 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 அப்படின்னு சொல்றது இல்லைங்க. மன்னித்த ஆண்டவர், மன்னித்த கடவுள் உங்களுக்கும் எனக்கும் சுக வாழ்வை கட்டளையிடுவார். நம்ம வாழ்ந்திருப்போம், நமக்கு சுக வாழ்வு உண்டு. சின் அப்படிங்கிற அந்த எழுத்து சுக வாழ்வை அடையாளப்படுத்துகிற எழுத்தாக இருக்கிறது. சுக வாழ்வு. ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் அங்க படிக்கும்போது உன் சுக வாழ்வு துளிர்க்கும் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம படிக்கிறோம். ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் அங்க தெளிவாக ஆண்டவர் பேசுகிறார், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். எத்தனாம் வசனம்? 8 வாசிங்க. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும், உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து, உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுவார். அப்படியானா 3 யோவான்ல சொல்லி இருப்பது போல, 3 யோவான் 2ஆம் வசனத்தில் சொல்லி இருப்பது போல, ஆண்டவர் நம்மளை மன்னித்து நமக்குள்ள இந்த சுகவாழ்வு துளிர்க்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, வாசிங்க 1 யோவான் 3 யோவான் 2ஆம் வசனம். பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். உன் ஆத்துமா வாழ்வது போல நீ சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். நீ ஆத்மாவிலையும் வாழணும், நீ எல்லாவற்றிலையும் நீ வாழணும். ஆகவே அருமையானவர்களே, ஆண்டவர் மன்னிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் சுக வாழ்வு துளிர்க்கும். மூன்றாவது அங்க ஆலேஃப் அப்படிங்கிற இடத்தை நம்ம பார்க்கிறோம். ஆலேஃப் அப்படின்னா பலன், ஸ்ட்ரெங்தன், பலப்படுத்துவது.
கர்த்தர் உங்களை என்னையும் மன்னிக்கிறார் என்பதனுடைய அதனுடைய செயல்பாடு என்ன? அவர் என்ன செய்கிறார்? நம்மளை பலவீனப்படுத்த மாட்டார், பலப்படுத்தி கொண்டே இருப்பார். நிறைவான அபிஷேகத்தை நமக்கு தந்து நம்மளை அப்படியே பலப்படுத்தி கொண்டே இருப்பார். எங்கேயாவது நம்ம சோர்ந்து போறோம், எங்கேயாவது நம்ம கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுறோம்னா விடமாட்டாரு, தேடி வந்து நம்மளை பலப்படுத்த ஆரம்பிச்சிருவாரு. நம்மளை பலப்படுத்துற செய்தி தேடி வரும், போன் மூலமா வரும், இல்ல வேற ஆட்கள் மூலமா வரும். நம்மளை கர்த்தர் பலப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. நம்மளை அவர் மன்னிக்கிறார் என்பதுக்கு அடையாளம் தான். நம்மளை பலப்படுத்துவார், பலப்படுத்துவார். நான் மன்னிக்கிறேன்ப்பா, உன்னுடைய அக்கிரமத்தை மீறுதலையும் பாவத்தை நான் மன்னிக்கிறேன். நீ எப்பேற்பட்ட நிலைமையில நீ விழுந்திருந்தாலும் நான் உன்னை மன்னிக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக நம்மை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். அழுகையின் பள்ளத்தாக்கு நம்ம நடந்து போகக்கூடிய பாதையா இருந்தா கூட ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தி சீயோனிலே தேவ சந்நிதியிலே நம்ம போய் சேர்கிற வரைக்கும் நமக்கு பலத்தின் மேல் பலத்தை கட்டளையிட்டுக் கொண்டே இருப்பார். ஆகவேதான் பாடுகிறோம், கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென், சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமுகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென், சீயோனை காண்பார்கள். கர்த்தர் நம்மை மன்னிக்கிறார் என்றா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். இந்த நோசே நொன் சின் ஆலைஃப் இதை நீங்க சிங்கிள் டிஜிட்ல போட்டீங்கன்னா 9 + 9 வரும். 9 9 18. எபிரேயம் படிக்கிறவங்களுக்கு தெரியும், 18ன்னு வந்தாலே அது ஜீவன். கர்த்தர் உங்களை என்னை மன்னிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகுது? மரித்து போன எல்லா அனுபவங்களிலும் ஜீவன் உண்டாகும். மன்னிப்புங்கிறது சும்மா ஏதோ சாதாரண விஷயம் இல்லை. ஏதோ மன்னிச்சிட்டோம், ஏதோ ஏசப்பா மன்னிக்கிறாரு, நோ. அதனுடைய அந்த விலை மதிப்பு நமக்கு தெரியணும். இதை தெரிந்த ஒருவன் துணிகரமா பாவம் செய்ய முடியாதுங்க. என் மேல அன்பு வச்சு என்ன அவர் என்னைக்கோ தள்ளிருக்கணும், தள்ளாம என்ன மன்னித்தாரே, ஃபர்கிவ் பண்ணாரே, மன்னித்தாரே, மன்னிச்சாரானா நோசே தேவனுடைய வார்த்தையை நமக்குள்ள விதைப்பார். அது மட்டும் இல்ல, நமக்கு சுகவாழ்வை நமக்கு அருளி செய்வார், நம்மளை பலப்படுத்தி கொண்டே இருப்பார், நமக்குள்ள ஜீவனை உண்டாக்குவார். மரித்து போன எல்லா அனுபவங்களிலும் அவருடைய ஜீவனை நமக்குள்ள உண்டாக்குவார். நம்முடைய வாழ்க்கை ஒரு செத்த நிலையில் இருக்கிற வாழ்க்கையா இருக்காது, ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கையா இருக்கும். எங்கேயாவது நம்ம பலவீனப்படுற மாதிரி இருந்தா கர்த்தர் விட மாட்டாரு, எப்படியாவது நம்மளை நடத்தி ஸ்ட்ரெங்தன் பண்ணிடுவாரு. நமக்குள்ள ஜீவன் உண்டாகிற ஒரு அனுபவத்துக்கு நேராக கர்த்தர் நடத்துவார். ரோமர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8 9 வசனங்களை படிக்கும்போது அந்த ஜீவனுடைய மகத்துவத்தை பற்றி சொல்லி இருக்கிறது.
ரோமர் 5ஆம் அதிகாரம் 8-9. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. 10ஆம் வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமேன்னு சொல்லியிருக்கு. அப்ப மன்னிக்கிற ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையை விதைக்கிறார், நமக்கு சுக வாழ்வை அருளி செய்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நமக்குள்ளே ஜீவனை உண்டாக்குகிறார். இங்கே நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். அவர் மன்னித்து அந்த மன்னிப்பின் அடையாளங்களாக இதையெல்லாம் நமக்குள்ள செய்கிறார். அதே மாதிரிதான் நம்மளும் மற்றவங்களுக்கு மன்னிக்கணும்னு விரும்புகிறாரு. மத்தேயு 18ஆம் அதிகாரம் அதனுடைய 35ஆம் வசனத்தை படிக்கும்போது, மத்தேயு 18ஆம் அதிகாரம் அதனுடைய 35ஆம் வசனத்தை வாசித்தால், ஏதோ நம்ம மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அப்படியே போய்விடுவதற்கு அல்ல. வாசிங்க. நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரம பிதாவும் உங்களுக்கு இப்படி செய்வார் என்றார். ஆமா, உபாதிக்கிறவன் கொண்டு போய் கொடுத்துருவார், அவ்வளவுதான். நாமும் மற்றவங்களை மன்னிக்கணும். அப்படி மன்னிப்புக்கு அடையாளமா அவங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை விதைக்கப்படுவதற்கு பிரயாசப்படணும். அவங்களுக்கு சுகவாழ்வு வருவதற்கு நம்ம பிரயாசப்படணும், ஜெபிக்கணும், அவங்களை தாங்கணும். அவங்க பலப்படும்படியா நம்ம அவங்களுக்கு நம்மால முடிந்த பிரயாசங்களை எடுக்கணும். அவங்க வாழ்க்கையில ஜீவன் உண்டாகும்படியா நம்மால முடிந்த பிரயாசங்களை எடுக்கணும். போப்போ நான் அவனை மன்னிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு போறது இல்ல. பிரதர், சிஸ்டர், உங்களை என்னையும் மன்னிச்சாரே, இன்னும் மன்னிச்சுட்டானே இருக்காரு. எத்தனை நேரங்கள் நம்ம தவறுகிறோம், எத்தனை நேரத்தில் நம்ம தவறுறோம், எத்தனை தவறுகள் நம்ம வாழ்க்கையில வருது. நம்ம பாடுறது போல, தவறிய பாத்திரம் நான், தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே. தவறிய பாத்திரம் நான், தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே. குயவன் நீ களிமண்ணான், உம் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீ களிமண்ணான், உம் சித்தம் நிறைவேற்றுமே. எத்தனை தவறுகள் நம்ம வாழ்க்கையில் வருது. கர்த்தர் மன்னிக்கிறார்ல, மன்னித்து நமக்கு வசனத்தை கொடுக்கிறாரு, நம்மளை பலப்படுத்துறாரு, நம்முடைய சுக வாழ்வை நம்மளை விட்டு எடுக்கல, இன்னும் நம்மளை சுகமாக தான் வாழ வச்சிருக்கிறாரு, நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. ஆகவே அவர் மன்னிக்கிறவர். இதே போல நம்மளும் மற்றவங்களுக்கு மன்னிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். உங்களை என்னையும் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் யார்? நம்முடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் மீறுதல்களையும் மன்னிக்கிறவர். நான்காவதாக, மன்னிப்பு. ஆண்டவர் மன்னிக்கும் போது அதனால உண்டாகிற விளைவுகள் என்ன? சுருக்கமாக சங்கீதம் 103 அதனுடைய 3வது வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த விளைவுகள் அங்க சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். தொடர்ச்சியா கர்த்தர் மன்னிக்கும் போது நமக்கு என்னெல்லாம் உண்டாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். கொஞ்சம் திருவெளியத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. சில வார்த்தைகள் நம்ம திருவெளியத்தில் தான் பார்க்கணும். அந்த வசனத்தில் மாற்ற உங்களுக்கு நான் சொல்கிறேன், வாசியுங்கள். சங்கீதம் 103 முதல் 2 வசனம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அப்படியெல்லாம் வரும். 3ஆம் வசனத்து வாசிங்க.
சங்கீதம் 103:3. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, பாருங்க, ஆண்டவர் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் இதெல்லாம் மன்னிக்கும் போது மன்னித்து அதோட விடுறதில்ல, அடுத்தடுத்த விளைவுகள் அங்க வருது பாருங்க. மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்குகிறார். ஆண்டவர் மன்னிக்கும் போது என்ன நடக்குது? நம்முடைய வியாதிகள், உள்ள இருக்கிற வியாதி, வெளியே இருக்கிற வியாதி, மன வியாதி, என்ன வியாதி இருந்தாலும் எல்லா வியாதிகளையும் குணமாக்குகிறார். நீங்களும் நானும் ஆண்டவரிடத்துல சரியான விதத்துல நம்ம மன்னிப்பு பெறுவோமானால் நம்முடைய வியாதிகள் குணமாகும். அடுத்தது வாசிங்க. உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. என்ன செய்யறாரா? நம்முடைய பிராணனை அழிவுக்கு நேராக கொண்டு போகிற எல்லா காரியங்களுக்கும் விலக்கி மீட்கிறார். நம்முடைய பிராணன், நம்முடைய உயிரை, நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம் பண்றாரு. ஆண்டோடைய மன்னிப்பை நம்ம பெற்றிருக்கும் போது, மன்னிப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்ல பிரதர், மன்னிப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, நம்ம உயிருக்கு உத்தரவாதம் பண்ணுகிற ஒரு காரியம் அது. அதனாலதான் அவ்வப்போது வருகிற பலவீனங்களை, குறைவுகளை, தடுமாற்றங்களை மறைக்காம ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும், அறிக்கிட்டே இருக்கணும். அந்த மன்னிப்புல தான் நம்முடைய உயிருக்கே உத்தரவாதம். நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறார். அது மட்டும் இல்ல, படிங்க. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. அந்த இடத்துல திருவிழியத்தில் வாசிக்கும் போது கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டின்னு போட்டிருக்கு இல்லையா? அந்த இடத்த திருவிழியத்தில் படிக்கும்போது ரொம்ப அற்புதமா போட்டிருக்கோம். வாசிங்க. அவர் உன் உயிரை படுங்குழியில் இன்று மீட்கிறார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகிறார். பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகிறாரா? பிரதர், சிஸ்டர், ஐயா, அம்மா, ஆண்டவர் நம்முடைய அருமை இரட்சகர் யெஷுவா, இயேசு, நம்முடைய பிதாவாகிய தேவன் உங்களை என்னையும் மன்னித்திருப்பாரானா அவருடைய பேரன்பும் இரக்கமும் நமக்கு மணிமுடியாக சூட்டப்பட்டிருக்கும். அதை யாரும் கழட்டி எறிய முடியாது. அந்த பேரன்புக்குள்ள இரக்கத்துக்குள்ள நமக்கு தேவையான அத்தனை காரியங்களும் மறைஞ்சிருக்கு. அப்போ வியாதியை குணமாக்குவது மட்டுமல்ல, நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம் பண்ணுவது மட்டுமல்ல, நமக்கு மணிமுடி சூட்டுகிறார். எதனால? பேரன்பினாலும் இரக்கத்தினாலும் நமக்கு மணிமுடி சூட்டுகிறார். 4வது தொடர்ந்து வாசிங்க. கிருபையினால் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். அங்க படிங்க. நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குறான்னு போட்டிருக்கேன், அங்க படிங்க. 4வது ஒரு முக்கியமான ஆசீர்வாதம், அடுத்தடுத்து வரக்கூடிய 4வது விளைவு. உனக்கு அவர் உன் வாழ்நாளை நலன்களாக நிறைவரச் செய்கிறார். அவர் திரும்ப படிங்க. அவர் உன் வாழ்நாளை, வாய மட்டும் இல்ல, வாழ்நாளையே, அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவரச் செய்கிறார். நலன்களால் நிறைவுறச் செய்கிறாராம். ஆண்டவர் உங்களை என்னையும் மன்னிக்கும் போது நம்முடைய வாழ்நாளுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் அவருடைய நலன்களால் நம்முடைய வாழ்க்கையை நிறைவுறச் செய்கிறாராம். கர்த்தருடைய மன்னிப்புனால உண்டாகிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய விளைவு. 5வது அதோட நின்று விடுவதில்லை. அப்புறம் படிங்க. நன்மையினால் முடிசூட்டுகிறார், நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. இங்க இதுல நல்லா இருக்கு திருவெளியத்துல. அவர் உன் வாழ்நாளை நலன்களாக நிறைவரச் செய்கிறார். நலன்களால் நிறைவரச் செய்கிறார். உன் இளமை கழுகின் இளமை என புதிதாய் பொலிவுறும்.
இளமைலாம் திரும்ப வந்துடும். இளமைக்கால அந்த பலன், இளமைக்கால அந்த வேகம், இளமை காலத்தில் ஆண்டவருக்காக வாழ்ந்த அந்த துடிப்பு எல்லாம் திரும்ப வந்துடும் மன்னிப்புல. கழுகு போல புதிதாய் பொலிவுறுகிற ஒரு ரெனிவல், புதிதாக்கப்படுகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில வந்துடும். புதிதாய் பொலிவுறும், கழுகு போல புதிதாய் பொலிவுறுகிற ஒரு அனுபவம். அது மட்டும் இல்ல, கர்த்தர் மன்னிக்கும் போது என்ன செய்கிறார் அப்படின்னா, வாசிங்க தொடர்ந்து. நம்ம பைபிளே படிங்க, படிச்ச திருவிழியத்தில் வாசிங்க. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அதுல போட்டிருக்கு பாருங்க, திருவிழியத்தில் போட்டிருக்கு, ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை, ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகிறார். கர்த்தர் மன்னிக்கும் போது ஒடுக்கப்பட்ட நிலைமைகளை மாற்றி உரிமைக்காரர்களாக மாற்றுகிறார். ஆண்டவர் உங்களை என்ன மன்னிக்கிறார், நம்ம ஒடுக்கப்பட்டு ஒடுங்கி 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 அப்படியே போக மாட்டோம், நம்ம உரிமைக்காரர்களாக மாறுவோம். நிறைய உரிமைகளை கர்த்தர் நமக்கு தருவார். உரிமைக்காரர்கள் பாருங்க, மன்னிப்பினுடைய மகத்துவம் புரியுது அவங்களுக்கு. ஆண்டவர் மன்னிக்கிறார்னா ஏதோ சும்மா மன்னிச்சுட்டு போறாருல, இத்தனை காரியங்கள் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. ஒரு 3 எழுத்து வார்த்தை இது. அந்த 3 எழுத்துக்குள்ள இத்தனை முத்துக்கள், இத்தனை மகத்துவங்கள் மறைந்திருக்கிறது. ஆகவே அருமையான தேவ ஜனமே, இந்த மன்னிப்பு எவ்வளவு முக்கியம் பாருங்க, எவ்வளவு முக்கியம். ஆண்டவர் உங்களை என்னை மன்னித்தது எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு. அதனாலதான் நம்மளும் மற்றவங்களை இப்படி மன்னிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த மன்னிப்பை பெற்றவங்களுடைய மகிமையான முடிவு, ஆண்டவர் உங்களை என்னையும் மன்னிச்சார்னா, இந்த மன்னிப்பினுடைய மகத்துவத்தை நம்ம உணரும் போது, நாமும் மற்றவர்களுக்கு நம்ம மன்னிக்கிறவர்களாக மாறும்போது, இந்த மன்னித்தல், தேவனுடைய மன்னிப்பை பெற்றவங்களுடைய ஒரு மேன்மையான அனுபவம் என்ன அப்படின்னா, இந்த மன்னிப்பை பெற்றவங்க தான் முடிவில்லாத வாழ்வு அல்லது நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறதான அந்த ஒரு அனுபவத்தை இந்த மன்னிப்பை பெற்றவங்க தான் பெற முடியும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் அங்க ஒரு பாடல் பாடப்படுகிறது. அந்த பாட்டை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். அங்க அவங்க பாடுறாங்க பாருங்க, ஆண்டவரே நீர் சகல கோத்திரத்திலிருந்தும் பாஷைக்காலிலிருந்தும் இரத்தத்தினாலே அவர்களை மீட்டுக் கொண்டீர், அவர்கள் சதா காலமும் அரசாளுவார்கள் என்று சொல்லி அவங்க ஒரு பாட்டை பாடுறாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் அதனுடைய இந்த 8, 9, 10 வசனங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க படிக்கும்போது வாசிங்க. நீர் சகல கோத்திரத்திலிருந்தும் பாஷைக்காரரிலிருந்தும் இரத்தத்தினாலே அவர்களை மீட்டுக் கொண்டு இந்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9, 10 வசனம். இந்த மன்னிப்பை பெற்றவங்களுடைய மகத்தான முடிவு அங்க இருக்கு. வாசிங்க. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு. ரத்தம்னு வந்தாலே இங்க மன்னிப்பு இருக்கு. மன்னிப்பையும் ரத்தத்தையும் பிரிக்க முடியாது. சோ ரத்தத்தினாலே மன்னித்து மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம்
என்று புதிய பாட்டை பாடினார்கள். நம்மளெல்லாம் மீட்டு கொண்டு நமக்கு பரலோக பாக்கியத்தை கொடுக்கிறது மட்டும் இல்ல, பூமியில அரசாளும்படியான 1000 வருட அரசாட்சியில நமக்கு பங்கு கொடுக்கிறாரு. பரம ராஜ்யத்திலும் அவரோடு கூட வைத்துக் கொள்ளுகிறார். ஆகவே மன்னிப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பரலோகத்துல ஆண்டவரால மன்னிக்கப்படாத, மன்னிப்பு என்கிறதான அந்த தன்மை, அந்த ஒரு தகுதியை பெறாத ஒருவரும் பரலோக ராஜ்யத்தில் இருக்க மாட்டாங்க. தேவனிடத்தில் மன்னிப்பு பெற்று மற்றவங்களையும் மன்னித்தவங்க தான் பரலோக ராஜ்யத்தில் நிரம்பி இருப்பாங்க. பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவங்களால நிரம்பி இருக்கிற இடம். தேவனிடத்திலையும் மன்னிப்பு பெறாம மற்றவங்களையும் மன்னிக்காம இருக்கிற ஒருவனாகிலும் பரலோக ராஜ்யத்தில் இருக்க போகிறதே இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. ஆகவே பாஸ்டர் டி.யு. தாமஸ் என்கிற தேவ மனிதர் சொல்லுவார், மன்னிப்பு என்பது பரலோகத்தின் முன் சுவை, ஃபோர்டேஸ்ட். அதனால இந்த மன்னிக்கிற சுவாமம் இருந்துச்சுன்னா பரலோகம் போய் பரலோகம் அனுபவிக்க போறதில்லை, இந்த பூமியிலேயே நம்ம பரலோகத்தை அனுபவிக்க முடியும். தேவன் நம்மை மன்னிக்கிறார், நாமும் மற்றவங்களை மன்னிப்போம். கணவன் மனைவி பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கணும். ஊழியக்காரங்க விசுவாசிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கணும். குறைகள் இருக்கும்போது மன்னிக்கணும். மாமியார் மருமகள் மன்னிக்கணும். யார் யாரை மன்னிக்கணுமோ மன்னிக்கணும், மனதார மன்னிக்கணும். அவங்க மன்னிப்பு கேட்கும் போது நான் மன்னிச்சிட்டேன் அப்படிங்கறத நம்முடைய கிரியையில காட்டணும். சும்மா மன்னிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு போறது இல்ல. ஆண்டவர் அப்படி போறது இல்ல, அவர் தன்னுடைய கிரியையில அதை காட்டுறாரு. நம்மளும் காட்டணும். தேவனிடத்தில் மன்னிப்பை பெற்றவர்கள் மற்றவங்களை மன்னிக்கிறவங்க தான் பரம ராஜ்யத்தில் காணப்படும். அவங்க தான் மனவாட்டி கூட்டம், அவங்களுக்கு தான் மனவாட்டி ஸ்தானம் கிடைக்கும், அவங்க தான் அரசாளுவார்கள். இந்த ஒரு மன்னிப்பினுடைய தன்மையை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தர் நம்மை மன்னிக்கிறார். அவர் மன்னிப்பதற்கு தயை பெருத்தவராக இருக்கிறார். அக்கிரமங்களையும் பாவங்களையும் மீறுதல்களையும் மன்னிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். மன்னிப்பு என்பது நம்முடைய ஆண்டவர் யெஷுவாவுடைய சிந்தையாக இருக்கிறது. பிதாவாகி தேவனுடைய விலைமதிக்க முடியாத சுபாவமாக இருக்கிறது. ஆகவே இந்த மன்னிக்கிற தன்மை நமக்குள்ள வருவதாக நம்மை அர்ப்பணித்தவர்களாக அப்படியே ஒப்பு கொடுத்தலோடு கூட இயேசுவின் சிந்தையை தரிப்போம், நேசமோடவர் அன்பில் கழிப்போம். இயேசுவின் சிந்தையை தரிப்போம். சகோதரர் கலக்கிடும் போதும் சொல்லாதவைகளை சுமத்திடும் போதும், கள்ள சகோதரர் கலக்கிடும் போதும் சொல்லாதவைகளை சுமத்திடும் போதும், அல்லலின் மேல் அல்லல் அணுகிடும் போதும், அல்லலின் மேல் அல்லல் அணுகிடும் போதும் சொல் தவறாது நடப்போம், சொல் தவறாது நடப்போம். இயேசுவின் சிந்தையை தரிப்போம், நேசமோடவர் அன்பில் கழிப்போம். எல்லாம் உணர்ந்தவர்களாக இயேசுவின் சிந்தையை தரிப்போம். பதிலுக்கு பதில் செய்யாமல் இருந்து நிந்திப்பவர் காய் நீதமும் எத்தனை அருமையான சுபாவம். பதிலுக்கு பதில் செய்யாமல் இருந்து நிந்திப்பவர் அப்பா, காய் நீதமும் எனக்கு இந்த சுபாவத்தை தாங்கப்பா. சபித்திடும் சத்துருக்களை ஆசீர்வதித்து சபித்திடும் சத்துருக்களை ஆசீர்வதித்து பிதாவை போலாக கடவோம், பிதாவை போலாக கடவோம். இயேசுவின்
அன்பின் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறப்பா. நீர் எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், எங்களுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்று நாங்கள் படிக்க உதவி செஞ்சீங்கப்பா. எனக்கு இந்த மன்னிப்பை பற்றி மனசுக்குள்ள நிறைய இருக்கு, ஆனால் எனக்கு சொல்லித்தர தெரியல ஆண்டவரே. இந்த மன்னிப்பை குறித்து ஏராளம் விஷயங்கள் என் மனசுக்குள்ள இருக்கு. உங்க மன்னிப்பை பத்தி சொல்லிக் கொடுக்க நிறைய விஷயம் அனுபவிச்சது நிறைய உள்ள இருக்குப்பா. எனக்கு அதை சொல்லிக் கொடுக்க எனக்கு தெரியல. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் உங்க உதவியோட நான் சொல்லியிருக்கப்பா. நீங்க வெறும் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு போறது இல்லை ஆண்டவரே. நீங்க மன்னிச்சதுக்கு அடையாளமா இந்த இதயத்தில் எவ்வளவாய் வார்த்தைகளை விதைக்கிறீங்க. விதைச்சு 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 எங்களை தைரியப்படுத்தி இப்படியெல்லாம் நீங்க கிரியை செய்றீங்கப்பா. நீங்க மன்னிச்சதுக்கு அடையாளமா தான் இன்னைக்கு நாங்க சுக வாழ்வு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆண்டவரே. இல்லைன்னா நாங்க எப்படியோ போயிருக்கணும். நீங்க மட்டும் எங்களை மன்னிக்கலைன்னா நாங்க எப்படியோ போயிருக்கணும். நீங்க மன்னிச்ச மாதிரி எங்களை வேற யாருமே மன்னிக்க முடியாது ஆண்டவரே. எங்க இடத்துல காணப்பட்ட குறைகளுக்கு மனுஷங்க இருந்தாங்கன்னா எங்களை புறம்பே தள்ளி இருப்பாங்கப்பா, தூக்கி எரிஞ்சிருப்பாங்க, ஆகாதவன்னு தூக்கி போட்டிருப்பாங்க. எங்களை நீங்க அப்படி தூக்கி போடலப்பா. எங்களுக்கு சுகவாழ்வு தந்திருக்கீங்க, இதுவரைக்கும் தந்திருக்கீங்க, இனிமேலும் நீங்க தந்து கொண்டே இருக்கீங்கப்பா, தருவீங்கப்பா. எங்களை பலப்படுத்திக்கிட்டே இருக்கீங்கப்பா. நாங்கள் தள்ளாடுகிற நேரமெல்லாம், பலவீனப்படுகிற நேரமெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு ஏற்றபடி ஒரு பாட்டு, ஒரு ஆவி நிறைவு, ஒரு தைரியப்படுத்துகிற ஒரு வார்த்தை, ஒரு நல்ல செய்தி, எதையாவது ஒன்று எங்களுக்கு அனுப்பி எங்களை பலப்படுத்திடுறீங்களே அப்பா. பலப்படுத்திடுறீங்களே ஆண்டவரே. நீங்க எங்களை மன்னிச்சதுக்கு அடையாளம். எங்க வாழ்க்கையில மரித்த நிலைமையில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்குடைய ஜீவனை உண்டாக்கி கொண்டே இருக்கீங்கப்பா. நாங்க இப்ப வாழ்றது உங்க ஜீவனால. நீ மன்னிச்சதுக்கு அடையாளமா எங்களுக்குள்ள ஜீவனை உண்டாக்கி கொண்டே இருக்கீங்கப்பா. நன்றி ஆண்டவரே. யேசுவா, உடைய அறிவு கட்டாத அன்பை நாங்க என்னன்னு சொல்ல. நாங்களும் இந்த உலகத்துல வாழ்கிற காலங்கள்ல எல்லாரையும் மன்னிக்க உதவி செய்யுங்க. யாரையும் நாங்க கண்ணிங்கா அவங்க செஞ்ச அந்த காரியத்தை மனசுல வச்சுக்கிட்டு அவங்கள நடத்துறது, அவங்ககிட்ட பேசுறது, பேருக்கு நான் உன்னை மன்னிச்சேன் அப்படி சொல்ற பழக்கத்தெல்லாம் அடியோட ஒழிச்சிருங்கப்பா. அந்த பேய்த்தனம் எங்களுக்கு வேண்டாம், அந்த மாய்மானம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நாங்க மற்றவங்களை உண்மையா மன்னிக்கணும். நீங்க எங்களை மன்னிச்சு எங்களுக்கு எப்படி எங்களுக்காக நீங்க பிரயாசப்படுறீங்களோ, எங்களுக்காக நீங்க செயல்படுறீங்களோ, அதுபோல நாங்க யாரையெல்லாம் மன்னிக்கிறோமோ அவங்களுக்காக நாங்க அப்படி செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்க. மன்னிக்கப்படுகிறவங்களுக்கு தான் மகத்தான முடிவு. அவங்களுக்கு தான் பரலோகத்துல இடம். அவங்க தான் பூமியில 1000 வருட அரசாட்சியில் அரசாள போறாங்க. அந்த மணவாட்டி கூட்டத்தில் நாங்களும் காணப்பட உதவி செய்யுங்கப்பா. ஆபேலின் ரத்தம் பேசினவைகளை பார்க்கிலும் நன்மையானவளை பேசுகிற யெஷுவாவின் ரத்தத்தால் நாங்க கழுவப்பட்டிருக்கிறோம். அந்த ரத்தத்தினால கழுவப்பட்ட அந்த ரத்தம் ஓடுகிற எங்களுக்குள்ள அதே அந்த நன்மையானவளை பேசுகிற அனுபவம் இருக்கட்டும். பழி வாங்குன்னு சொல்ற அனுபவம் வேண்டாம், மன்னியும் என்று சொல்கிற அனுபவம் தான் எங்களுக்குள்ள இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபையாயிருப்பீராக. எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நீர் மன்னிக்கிறவர். எங்களை நீங்க மன்னித்த தயவுக்காக உமக்கு நன்றி. மன்னித்துக் கொண்டே இருக்கிற தயவுக்காக நன்றி. இதை நினைச்சு நாங்க இன்னும் உமக்காக உண்மையாய் ஜீவிக்க, அந்த பாவியான ஸ்ரீ உம்முடைய பாதத்தில் அப்படியே தன்னை சரண்டர் பண்ணது போல நாங்கள் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணி உமக்காய் உண்மையாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உடைய கிருபை எங்களை தாங்கட்டும். தயவுள்ள கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்.
எங்க தனிப்பட்ட வாழ்க்கை, எங்க ஊழியம், எங்க குடும்பம் எல்லாம் அந்த மன்னிக்கிற இந்த ஒரு தன்மையினால அதெல்லாம் அந்த பூமியிலேயே பரலோகமா மாறட்டும். நீங்க இப்படி செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கிருபை தாங்கட்டும். குற்ற உணர்வுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் அதை விட்டு வெளியே வரட்டும். மன்னிக்கிற தேவனுடைய கரத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கட்டும். ஆண்டவரே, கிருபை தாங்குவதாக. தயவுள்ள கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பென் எலோகிம் யெஷுவா ஹமஷியாக் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இருக்கிற முடி சூட்டி நன்மையினால் வாய் திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாயின் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். இவரே கேகா, இவரே கேகா யாவே, இவரே கேகா, இவரே கேகா யாவே. துணை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தில் பிரகாசம் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தில் பிரசன்னராகி உனக்கு சமாதானம் ஷலோம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, யெஷுவா ஹமஷியாவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தருடைய அந்யோன்ய ஐக்கியம் மீண்டும் சதா காலங்களிலும் நம்முடைய சில பரிசுத்தவான்களோடு கர்த்தருடைய வருகை வரைக்கும் இருந்து நம்ம எல்லாரையும் காப்பதாக. ஆமென். ஷலோம். பிரைஸ் தி லார்ட். கிழக்கிற்கும் உள்ள தூரமாய் பாவங்கள் நீக்கிவிட்ட இயேசு தெய்வமே, மேற்குக்கும் கிழக்கிற்கும் உள்ள தூரமாய் பாவங்கள் நீக்கிவிட்ட இயேசு தெய்வமே, அக்கிரமங்கள் எல்லாம் நீர் மன்னித்து விட்டீர், அக்கிரமங்கள் இரக்கத்தினால் முடி சூட்டினீர், பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கின்றீர், கிருபையால் இரக்கத்தினால் முடி சூட்டினீர்.